ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க தக்கலைங்கிற கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த பத்மாவதி அரண்மனை வந்து இருக்குது. இந்த பத்மாவதி அரண்மனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அரண்மனைன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த அரண்மனை பார்க்குறதுக்கு. அவங்க மன்னர்கள் யூஸ் பண்ண சேர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருந்தது. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அது வழியாக தான் மேலே இது மாதிரி இருக்கு ஏறுறோம். இது வந்து அரசவை கூடுற இடம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டோ ஃபேனோ எதுவுமே கிடையாது. இந்த கேப்பில் இருக்க அந்த வெளிச்சத்து மூலியமாக தான் இவங்க எல்லோரும் பேசுவாங்க போல். கீழே இருக்க அந்த ராக் மாதிரி இருக்கிறதுல வாசனை திரவு மாதிரி எதுவும் போட்டு வைப்பாங்க போல். அந்த இடமே வந்து வாசனையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க யூஸ் பண்ண பெட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப கலைநுட்பமாக அந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஒவ்வொரு இதுவும் ரொம்ப பழமையான இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து அதே மாதிரி அங்கே இருந்த ஒரு கட்டில் தான். இந்த கட்டிலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் வந்து இருந்தது. அங்கேயே அவங்க அப்போ யூஸ் பண்ண நாணயம் இது மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அரணா, 4 8 இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல, தங்க காசு வெள்ளி காசு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதனோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் வந்து பார்க்குறதுக்கான டென் இருந்தது. இந்த மாதிரி கற்கள் எல்லாம் வந்து எழுதி இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் இது மாதிரி வந்து அந்த மியூசியமில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கக்கூடிய இடம்தான். அதை தான் இந்த வீடியோவில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் பராமரிப்பில் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்ப சுத்தமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளை வச்சு அவங்க வந்து இந்த இடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த இடத்த பற்றி ஸ்டோரி வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 35 ருபீஸ் வந்து வாங்கினாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக வாங்கினாங்க. ஐ திங்க் 20 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீட்டாகவே இருந்தது. பார்க்கக்கூடிய இடம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறையா வீடியோஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அங்கே இருந்த மியூசியத்தில் இருந்தது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.